ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டொரண்டோ அறுவடை மிஷனரி சபையின் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை நாங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இந்த வருஷத்திலே பரிபூர்ணம் உண்டாகும் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை ஆராதனையிலும் தேவ செய்தியிலும் நாங்கள் அனுபவிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். Rata
சொல்லுவோம் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீர்த்தா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
our need of forgiveness. இன்றைக்கு தேவன் நம்மை மன்னிக்க விரும்புகிறார். நமக்கு மன்னிப்பு வேண்டும். You might, to those of you who are born again, you might be wondering why forgiveness. இன்றைக்கு சில வேளையில ரட்சிக்கப்பட்டதாகிய நாங்களும் கூட நமக்கு ஏன் நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். You say, well, I thought I was already forgiven of my sins. சோ இன்றைக்கு நான் என்னுடைய சகோதரர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? As we look at the word of God, you will get clarity and understanding. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது அதிலே நமக்கு தெளிவான விளக்கத்தை நமக்கு தருவார். The Bible clearly indicates that we all need forgiveness from God. தேவனிடத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் மன்னிப்பு வேணும் என்றதை குறித்து கர்த்தர் தெளிவாய் நமக்கு வேதத்திலே காண்பிக்கிறார். There's no exception. அதிலே எந்த விதமான ஒரு வித்தியாசமும் கிடையாது. We all have sinned, therefore we all need to be forgiven. சோ நாம் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய மன்னிப்பு வேண்டும். It is not only a question of whether we need forgiveness, but whether we receive forgiveness. சோ சில வேளையில் நான் நீங்களும் கேள்வி கேட்க முடியாது. நமக்கு தேவையா இந்த பாவ மன்னிப்பு, அதாவது இந்த மனம் திரும்புதல் மன்னிப்பு நமக்கு வேணுமா வேணாதா என்று சொல்லி யோசிக்க முடியாது. Why does everyone needs forgiveness? காரணம் எல்லாருக்கும் இன்றைக்கு மன்னிப்பு தேவை. The word of God tells us in Ephesians chapter 2. எபேசியர் புத்தகத்திலே நீங்கள் போய் பார்த்தால் 2வது அதிகாரம். I'm going to read several verses there. அங்கே நாங்கள் சில வசனங்களை வாசிப்போம். Verse 13, then verse 17 through 19. சோ 13வது அதிகாரம் 13வது வசனம் 17வது வசனம் 19வது வசனம். But chapter 2 13 17 19. Yes, chapter 2 13 17 through 19. Yeah. But now in Christ Jesus, you who once were far away have been brought near by the blood of Jesus Christ. முன்னே தூரமாயிருந்ததாகிய நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறீர்கள். He came and preached peace to you who were far away and peace to those who were near. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்ததாகிய அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். For through Christ we both have access to the Father by one Spirit. அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவிடத்திலே சேருகிற சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். Consequently, you are no longer foreigners and strangers, but fellow citizens of God's people and also members of his household. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து, though we were separated and far from God, we can be made near by the blood of Jesus Christ and have access to the Father. இங்கே சொல்லப்படுகிறது தூரமாயிருந்ததாகிய நாங்கள் அவருக்கு சமீபமாகும்படிக்காக அவர் வந்து நமக்கு சமாதானத்தை கூறி பிதாவிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்று தந்திருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Colossians chapter 1 verse 21 through 23. So அவிதமாகவே கொலாசியர் புத்தகத்திலே வந்து முதலாவது அதிகாரம் first chapter 1 verse 21 to 23. முதலாவது அதிகாரம் 21 லிருந்து 23 வரைக்கும் கொலாசியர் புத்தகம் முதலாவது அதிகாரம் Colossians chapter 1 verse 21 to 23. Once you were alienated from God and were enemies in your mind because of your evil behavior. முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாகவும் இருந்ததாகிய உங்களை பரிசுத்தமாகவும் குற்றமற்றவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்காக அவருடைய மாமிசத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி இருக்கிறார். But now God has reconciled you by Christ's physical body through death to present you holy in his sight without blemish and free from accusations. So ஆகையாலே நீங்கள் எந்த விதத்திலும் கண்டிக்கப்படாமல் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு அவர்தாமே அவருடைய இரத்தத்தினாலே மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை அவரோட கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். If you continue in your faith established and firm and do not move from the hope held in out by the gospel. So ஆகையாலே நீங்கள் கேட்ட இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக உண்டாகும் உங்களுடைய நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாகவும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களாக இருந்தால் அப்படியே நடக்கும். Our evil work makes us enemies of God and separated from him, but through Jesus Christ's death we can be reconciled and become friends of God. So சத்தியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது
நாம் சொல்லப்பட்ட சத்துருக்களினாலே நாம் தேவனை விட்டு தூரமாக்கப்பட்டு பிரிக்கப்பட்டதாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அமிதமாய் பிதாவோடு நாம் சேரும் சிலாக்கியத்தை தரும்படிக்காக நமக்குன்ற அந்த மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். Because of the seriousness of the consequence of sin, it should lead us to seek God's forgiveness. நாம் செய்கிறதாகிய பாவங்களின் நிமித்தமாகவோ செய்த பாவங்களின் நிமித்தமாகவோ பாவிகளாய் பிறந்தது நிமித்தமாகவோ அதனுடைய முடிவு என்னவென்றால் நாம் தேவனிடத்திலே சேரக்கூடாதபடிக்கு அந்த பாவம் நம்மளை தேவனை விட்டு பிரித்து வைத்திருக்கிறது. Now, to those of us who have received the forgiveness of God, we should continue to live faithfully so we can continue in fellowship with our great God and Savior. So ஆகியாலே தேவன் எனக்கும் உங்களுக்கும் சிலுவை கூடாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதாகிய இந்த மன்னிப்பு பாவ மன்னிப்பை நம்முடைய வாழ்விலே நாம் ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் அதற்கு பிறகு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாம் தேவனோட கூட சேர்ந்து தேவனிடத்திலே வாழ சிலாக்கியத்தை அடைந்து கொள்ளுகிறோம். Hallelujah. Hallelujah. So we see that forgiveness restores us back into right relationship with God. So ஆகியாலே இந்த மன்னிப்பு என்றதாகிய இந்த ஆண்டவர் கொடுத்ததாகிய இந்த ஆசீர்வாதம் மறுபடியுமாய் தேவனோட கூட சேர்ந்து நானும் நீங்களும் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியாய் வாழத்தக்கதாக தேவன் நமக்கு ஏற்பாடு பண்ணின பெரிய தேவ தயவு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. But sin and unforgiveness alienates us, separates us from our great God and Savior. ஆனால் பாவத்திலே நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தால் தேவனை விட்டு நம்மளை தாமே அவிதமாகவே அந்நியரும் துர்க்கிரியையிலே வாழ்கிறவர்களாகவும் பிரித்து வைத்து விடுகிறது. Ephesians chapter 2 verse 12. விதமாகவே எபிசியன் சாப்டர் 2வது அதிகாரம் எபிசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தால் that at the time you were without Christ, being alienated or separated from the commonwealth of Israel and strangers from the covenant of promise, having no hope without God in this world. ஆகையாலே இந்த 12வது வசனம் சொல்லுகிறது எபேசியர் 2:12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேதாரதவர்களாகவும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாக இருந்ததாகிய உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். People in sin are separated from Christ and without God in this world. இன்றைக்கு மனுஷனுடைய நிலைமையை பார்க்கும்போது தேவனை விட்டு மனுஷர்கள் விலக்கப்பட்டிருக்கிறார்கள். Isaiah chapter 59 verse 2. ஏசாயா 59:2 பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசி 59:2 59:2 59:2 பார்த்தால் But your iniquities have separated you from your God. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கி வைத்திருக்கிறது. And your sins have hidden his face from you so that he will not hear. So ஆகையாலே நீங்கள் அதாவது உங்களுடைய பாவங்கள் தேவனை விட்டு பிரித்து வைத்திருக்கிறபடியாலே தேவன் உங்களோட கூட இல்லை. Hallelujah. Hallelujah. Galatians 3:22. ஆகையாலே இப்போது Galatians 3:22. கலாத்தியரின் புத்தகம் 3:23 Yes. 22 கலாத்தியர் 3:22. But the scripture has confined all under sin that the promise by faith in Jesus Christ might be given to those who believe. கலாத்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் அவ்விதமாகவே 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:22 அப்படி இராதபடியாலே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிறதாகிய வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படிக்கு வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழே அடைத்து வைத்திருக்கிறது. 1 John 1:10 says, if we say that we have not sinned, we make him a liar and his word is not in us. 1 யோவானின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே இவ்விதமாக சொல்லப்படுகிறது, நமக்கு நாம் பாவம் இல்லை என்று சொல்லுவோமா என்றால் நம்மை நாமே நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். Understand this, at the basis of true forgiveness is the cross of Jesus Christ. So இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கும் உங்களுக்கும் சிலுவை கூடாக இந்த ஸ்தானத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடையும்படிக்காகத்தான் இந்த மன்னிப்பு என்றதை அவர் நமக்கு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். In God's amazing plan, he punishes all sin in Christ Jesus on the cross and justify all sinners through Jesus Christ, declaring us perfectly righteous. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கூடாக நானும் நீங்களும் நீதிமான்களாக்கப்பட்டு வாழ்வதற்காக நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டியதாகிய எல்லா தண்டனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் போட்டு அவ்விதமாகவே சிலுவையிலே அவரை அவ்விதமாய் எனக்காய் உங்களுக்காய் நியாயம் தீர்த்தார். Hallelujah to the name of Jesus. ஆகையால் இயேசுவுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
In the parable of the unmerciful servant, Yes. the parable of the unmerciful servant, இன்றைக்கு ஒரு இரக்கம் இல்லாததாகிய ஒரு வேலைக்காரனை குறித்து ஆண்டவராகிய இயேசு ஒரு உபமையை சொல்லுகிறார். I'm not going to read the whole verse, all the verses from 21 through 35, but I'm going to read several of the verses. Which chapter is? Matthew chapter 18. மத்தியுடைய புத்தகத்திலே 18வது அதிகாரத்துக்கு கடந்து போனீங்களா இருந்தால் இந்த காரியத்தில் நான் எல்லாவற்றையும் வாசிக்க விரும்பவில்லை, ஆனால் நான் சிலதை நான் வாசிக்க உங்களுக்கு நான் விரும்புகிறேன். Hallelujah. அல்லேலூயா. The word of God encourages us as believers that we must forgive. ஆகியாலே இந்த இடத்திலே இந்த 18வது அதிகாரத்திலே நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் 24வது வசனங்களிலிருந்து பார்த்து கொண்டு போவீர்களா இருந்தால் இங்கே ஒரு இரக்கம் இல்லாததாகிய ஒரு எஜமானை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். Verse 35 of Matthew chapter 18. மத்தேயுனுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 35வது வசனம். The scripture says, "This is how my heavenly Father will treat each of you unless you forgive your brother or sisters from your heart." இங்கே சொல்லப்படுது, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரனை தன்னுடைய தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்று இங்கே எழுதப்படுகிறது. Failure to forgive will bring severe consequences in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியாமல் போனால் அது நமக்கு ஒரு பெரிய அதனாலே ஒரு தண்டனையை கொண்டு வந்து விடுகிறது. You said, "But I'm born again already." Born again? Yes. நானும் நீங்களும் மனம் திரும்பி, so why do I need this forgiveness again? ஏற்கனவே நானும் நீங்களும் மனம் திரும்பி விட்டோம், திரும்பவும் மறுபடியுமே இந்த வார்த்தையை நாங்கள் இப்பொழுது கேட்க வேண்டும் என்று யோசிக்கலாம். I'm glad you asked. நீங்கள் அதை கேட்பீர்களா இருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். You see, in our lives, from our youth till adulthood, நாங்கள் வாலிபர்களாக இருந்து வயது வந்தவர்கள் வரைக்கும் things have happened in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் சில சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Some have experienced abuse of all sorts. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான முறைகளிலே மற்றவர்கள் நம்மளை என்ன செய்கிறார்கள்? ஏமாற்றி விடுகிறார்கள். Physical abuse, இன்றைக்கு சர்ரபிரகமாக ஏமாற்றுகிறார்கள். sexual abuse, இன்றைக்கு காமவிகாரமாக ஏமாற்றுகிறார்கள். mental abuse, இன்றைக்கு நம்முடைய சிந்தையில நம்முடைய எண்ணங்களை ஏமாற்றுகிறார்கள். verbal abuse, இன்றைக்கு வாயினாலே ஏமாற்றுகிறார்கள். those who've wronged us by stealing from us, இன்றைக்கு நம்மிடத்திலே உரியவைகளை களவெடு திருடி நம்மளை ஏமாற்றுகிறார்கள். and all sorts of other wrongs that people have done to us. இன்றைக்கு அவ்விதமாய் பலதரப்பட்ட முறைகளிலே பலர் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாய் நம்மளை தவறாக பயன்படுத்தி விடுகிறார்கள். And now that we're in Christ, some of us has pushed those hurts and wounds and those trauma, that negative things have affected our lives. Now that we're in Christ, we have pushed that away like we forget it. ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதாகிய சம்பவங்கள் நம்முடைய சுய வாழ்வில் நடந்திருந்தால் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லி தருகிற காரியம் என்ன? அவைகளை எல்லாவற்றையும் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுங்கள், அவைகளை வெளிப்படுத்தி போடுங்கள். But now we're trying to move forward in life. ஆகையாலே அதை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி அடுத்த பகுதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. Some of us are in a relationship, we get married, husbands and wives, we have children. சில வேளை இந்த விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உறவுகளே இருக்கிறதாகிய சொந்த குடும்பத்துக்குள்ளே காணப்படலாம். My wife have done me no wrong. சில வேளை என்னுடைய மனைவி எனக்கு தவறு செய்யலாம். My husband has done me no wrong. சில வேளை என்னுடைய கணவன் என்னை அப்படி பயன்படுத்தலாம். But why can't I love like I supposed to love? ஆகியாலே இப்பொழுது நான் நீங்களே யோசிக்க வேண்டியது, ஏன் இங்கே தேவன் சொல்லுகிறது போல நான் அவர்களை நேசிக்க முடியாது? I am in business relationship with righteous people. I am in business relationship with righteous people. ஆகியாலே நம்முடைய இன்றைக்கு ஒரு சரியான நீதி உள்ள ஜனங்களோட கூட வியாபார சம்பந்தமான காரியங்கள். But why is there a setback every time there's a move forward? There's a setback. நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளையில் நாங்கள் முன்னேறி கொண்டு போகிறோம், ஆனாலும் எவ்வளவுக்கு முன்னேற பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில் பின்னடைவுகள் வந்து விடுகிறது. I love the Lord and I believe I am walking in obedience to His word. நான் தேவனை நேசிக்கிறேன், அவருடைய வசனங்களை நேசிக்கிறேன், ஆகியாலே தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்து நான் எல்லாவற்றையும் சரியா செய்ய பார்க்கிறேன். Why is there this thing in my relationship that there's no forward movement? ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்விதமாய் வாழ்ந்தும் ஏன் என்னாலே நான் எதிர்பார்க்கிறபடி முன்னாலே போய் கொண்டிருக்க முடியவில்லை? I love my wife, I love my husband, I love my children. என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய கணவனை நான் நேசிக்கிறேன். But there seems to be some invisible force holding back. ஆனாலும் என்னுடைய கண்ணாலே காண முடியாத, அடையாளம் காண முடியாததாகிய சில சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னை பின்னடைய செய்கிறது. And that invisible force is unforgiveness. அதற்கு தான் இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே முக்கியமாக அதற்கு ஒரு காரணம் இடையிலே வர வேண்டும்.
அதான் மன்னிப்பு என்றது இதுக்கு சம்பந்தமான ஒரு காரியமா இருக்கிறது. Bad things have happened that affected your life. So Bad things have happened and have affected your life. சரி, நம்முடைய வாழ்க்கையிலே சில தவறான காரியங்கள் வந்து நம்முடைய எதிர்காலத்தை அது தடுக்க பார்க்கிறது. And in your mind, in your own little world, in your own dark space, சோ உங்களுடைய சிந்தையில உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருக்கும் இருள் சூழ்ந்த ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. you said, I am not responsible, it's the person who hurt me responsible. சரி, ஆறாவது என்னை எந்த விதத்திலாவது என்னை பாதிப்படைய செய்திருந்தாங்களா இருந்தால் அதற்கு நான் அதற்கு உடந்தை அல்ல, அதற்கு எனக்கும் பங்கில்லை என்று சொல்லி நாங்கள் நம்மளை But your heavenly Father is saying that is not so. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அது அல்ல அந்த பிரச்சனைக்கு முடிவு. As I have forgiven you, நான் உன்னை மன்னித்திருக்கிறேனே, my will is for you to forgive those who've hurt you. ஆகையாலே நீயும் யாராவது உன்னை காயப்படுத்தியிருந்தால் அவர்களை மன்னியாமல் போனால் The trauma in your life, the torment in your life, உன்னுடைய வாழ்விலே வந்ததாகிய வேதனையான காரியங்கள் it's because you have hidden this thing away. சோ ஆகையால இந்த வேதனையான காரியங்களை விட்டு நீ விடுதலை அடைய முடியாமல் இருக்கிறாய் என்று சொன்னா நீ அதில இருந்து உன்னை வெளிப்படுத்த விரும்புகிறாய். You're thinking that through the years that this is forgotten and it's removed. I am no longer around these people and this thing should be gone. காரணம் நீ இந்த மாதிரி காரியங்களோட கூட சம்பந்தமாய் நீ அதை சரிப்படுத்தாமல் நான் இதை விட்டு ஒதுங்கி இருந்தால் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீ ஒதுங்கி இருக்க பார்க்கிறாய். But God is called in you to forgive. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி அல்ல, நீ மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். You said, but why, Lord? Look at what they have done to me. நீங்கள் சொல்ல முடியும் தேவனை பார்த்து அவர்கள் எனக்கு என்ன செய்தார்கள் பாரும். I was the innocent person. I was abused. நான் ஒரு உண்மையாகவே ஒரு சர்வசாதாரண ஒரு நபர், ஆனால் என்னை அவர்கள் மிகவும் பாதிப்படைய செய்திருக்கிறார்கள். I was taken advantage of. I was stolen the things from me. The things that were innocent to me, the things that belonged to me was taken away from me. So நான் எனக்குரியதாகிய என்னுடையவைகளை எல்லாவற்றையும் அவர்கள் என்னை விட்டு வேறு பிரித்திருக்கிறார்கள். But God is saying today that you must forgive. ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் அதை மன்னிக்க வேண்டும். Those dark spirits that torments at night. இன்றைக்கு உங்கள் சிலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறீர்கள். That ailment that seems that the doctors cannot figure out what is wrong. சில வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற வியாதிகளினாலே வந்ததாகிய வேதனைகளை பார்க்கும்போது வைத்தியர்களாலே கூட சொல்ல முடியவில்லை உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று வைத்தியர்களாலே கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. By reason of unforgiveness you have invited an enemy to come into your house. ஆனால் இன்றைக்கு இங்கே சொல்லப்படுகிற வசனத்தின்படியே அவர்களாலே கண்டுபிடிக்க முடியாததாகிய காரியங்களா இருந்தாலும் ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் ஒரு காரியத்தை மன்னியாமல் இருக்கிறபடினாலே அது சத்துருவை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள் கொண்டு போகிறது. To afflict your life and those that you truly love. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்க பார்க்கிறது. No matter how much you fast. இன்றைக்கு என்ன how much you fast and pray. இன்றைக்கு நீங்கள் எவ்வளவுதான் உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் பரவாயில்லை. Until you obey his word to forgive those who have hurt you and wounded you. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்காய் உங்களை வேதனைப்படுத்தியவர்களை நீங்கள் மன்னியாமல் மறவாமல் இருப்பீர்களா இருந்தால் you will not be truly free. நீங்கள் விடுதலை அடையவே முடியாது. God does not deliver us from our friends. தேவன் நம்மளை வந்து God does not deliver us from our friends. So தேவன் நம்மளை நண்பர்களிலிருந்து விடுதலையாக்குவர் அல்ல. The things that we hold on to so dear that thinking that I have the right to hold this thing against that person who have hurt me. So எனக்கு விரோதமாக யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு விரோதமாக என்னுடைய உள்ளங்களிலே காரியங்களை வைத்துக் கொண்டிருப்பதற்கல்ல என்னுடைய தேவனுடைய அழைப்பு. He will only deliver us from that which we consider to be an enemy. So ஆகியாலே அதிலே இருந்து நீங்கள் உங்களை வேறுபடுத்தி எடுப்பது வந்து விடுதலை அல்ல, அது சத்துருடைய ஒரு கிரியை. Instead of feeling sorry for yourself, you got to humble yourself before God and says, I do not understand. So ஆகியாலே நீங்கள் அவ்விதமாகவே வேறு பிரித்து எடுத்து நீங்கள் வாழ்வதை பார்க்கலும் தேவனுக்கு முன்பாக கடந்து போய் உங்களை தாழ்த்தி உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தால் நடத்தப்படுவதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. Why was I treated the way I was treated? ஏன் நான் மற்றவர்களை நான் நேசிக்கிறது போல அவர்கள் என்னை நேசித்து என்னை நடத்தவில்லை? It was the very same people that's supposed to love me and care for me that took advantage of me. So ஆகியாலே நான் நேசிப்பது போல என்னாலே நேசிக்கப்பட்டவர்களும் என்னை அவர்கள் அவ்விதமாய் நேசித்து அவர்கள் என்னை கரிசனையோடு நடத்த முடிய வேண்டும், ஆனால் அவர்கள் செய்யவில்லையே ஏன் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். But you notice this morning that your distance does not
free you from the pain. சோ ஆகையாலே நீங்கள் உங்களை நேசித்தவர்களை விட்டு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையினாலே நீங்கள் உங்களை விலக்குவீர்களானால் அது அதற்குரிய பதில் அல்ல. Even though the person who have wounded you, they may have died and gone. சோ ஆகையாலே சில வேளையிலே உங்களை யாராவது காயப்படுத்தியிருந்தால் மேபி ஒரு வேளையில் அவர்கள் மரித்து அவர்கள் போயிருக்கலாம். You find that you're still not free. ஆனாலும் நீங்கள் விடுதலை அடைய முடியாது. Because you must release. காரணம் நீங்கள் எண்ணமும் அவர்கள் உங்களை காயப்படுத்திய அந்த காயத்தை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே அது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. You must forgive. ஆகையால் தான் நீங்கள் எப்போதும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். I have experienced the love and the forgiveness of Jesus Christ. நான் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுடைய மன்னிப்பையும் மனந்திரும்புதலுடைய தன்மை என்னதென்றதை நான் அனுபவித்திருக்கிறேன். And just as God has forgiven me through Christ, I must forgive the oppressor. I must forgive the one who've hurt me, who've wounded me, who've stolen from me. இயேசு கிறிஸ்து என்னை எவ்வளவாக மன்னித்தாரோ அதே வண்ணமாக யாராவது என்னை காயப்படுத்தி என்னை குற்றப்படுத்தி என்னை வேதனைப்படுத்தி இருப்பார்கள் அவர் என்னை மன்னித்தது போல நானும் அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். In this life I may not understand. இந்த வாழ்க்கையில சிலவேளை அதை நான் புரிந்து கொள்ள முடியாது. But the word of God says, shall not the judge of all the earth do right? சோ ஆகையாலே இந்த வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக அவர் சொல்லுகிறது போல செய்ய வேண்டும். God will fight your case for you. தேவன் நாம் அப்படியே நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் தேவன் நமக்காக சத்துருக்களோட யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். He is the judge of all the earth. அவர் நாமே வானத்துக்கும் பூமிக்கும் உரியவராகவும் பொறுப்புள்ளவராகவும் இருக்கிறார். He saw what has happened to your life. அவருக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றதை. He see that your life is bound up. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கட்டுகள் வேதனைகள் இருக்கிறதை அவர் அறிவார். And he's made provision so that you can be free. அவருடைய வாழ்க்கையில அவருக்கு தேவனுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அவர் விடுதலையாக்க வேண்டும் எப்படி குணமாக்க வேண்டும் என்றதை அவர் அறிந்திருக்கிறார். He's made provision so that you can love as you ought to be loved. சோ நீங்கள் எவ்விதமாகவே நேசிக்கப்பட விரும்புகிறீர்களோ அவ்விதமாய் மற்றவர்களையும் நேசிக்கத்தக்கதாக தேவன் எல்லாவற்றையும் அறிந்து சேர்த்து அவர் எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். Release the control of your life to the Lord Jesus Christ. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களை கட்டுப்படுத்துவதை விட்டு தேவனிடத்திலே தேவன் உங்களை கட்டுப்படுத்தும்படியாய் விட்டு கொடுப்பீர்களாக. Hallelujah to the name of the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. None of us can pay for the price of our sins. நான் நீங்களும் ஒரு நாளும் நம்முடைய பாவத்துக்குரியதாகிய கிரயத்தை செலுத்தவே முடியாது. But by Christ's atoning sacrifice on the cross, our debt is paid. Your debt is paid. அவர்தாமே நாம் பட்டதாகிய ஆவிக்குரியதாகிய எல்லா பாவ கடன்களையும் கிறிஸ்து இயேசுதாமே சிலுவையிலே எனக்காய் உங்களுக்காய் அவருடைய இரத்தத்துக்கூடாக அந்த கிரயத்தை செலுத்தி அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Glory to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. What I'm going to say may seem difficult, but listen, it should be easy to forgive others. இன்றைக்கு ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன் இது கஷ்டம் போல தெரியும் ஆனால் நான் சொல்லுகிறேன் மற்றவர்களை மன்னிக்கிற காரியம் மிகவும் லகுவான ஒரு காரியம். For what we owe God is infinitely more than what we owe to others or what others owe us. இன்றைக்கு மற்றவர்களுக்கு நான் கடனாளியோ மற்றவர்கள் எனக்கு கடனாளியோ அதை பார்க்கலும் நம்மை அழைத்த தேவனுக்கு நான் நீங்களும் எண்ணிக்கை அடங்காததாகிய கடனாளிகளாய் இருக்கிறோம். And I want to encourage you to spend time and go through the whole scripture of Matthew 18:21 through 35. நீங்கள் தாமே மத்தேயுவின் புத்தகத்திலே இந்த 18வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலிருந்து நீங்கள் அப்படியே கடந்து போனால் because we see there in the word of God that the person who refused to forgive the one who hurt them, the one who've stolen from them, the one who've caused affliction in their lives. சோ இங்கே பார்க்கிறோம் ஒரு மன்னிக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பை கொண்டு வந்ததா ஒரு மனிதனை மன்னிக்க முடியாததாக ஒரு மனிதனுடைய நிலைமை என்னதென்றதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is though God lifts his hands. சோ ஆகையாலே அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்ல இருந்து அவருடைய கரத்தை அவர் எடுத்து போடுகிறார். And you think, how can a loving father, seeing what has been done to me, seeing how my life has been affected so negatively, why would he not now heal me totally? Why would he not remove this dark thing of the past from me? சோ ஆகையாலே ஏன் தேவன் இவ்விதமாகவே இந்த காரியத்தில் என்னை விடுதலை பண்ண முடியாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே நான் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சில வேளை நான் நீங்களும் கூட யோசிக்கலாம். Let's look at Matthew chapter 11 verse 24. Mark chapter 11. மார்க்கின் புத்தகம் 11வது அதிகாரத்துக்கு வாருங்கள்.
verse 24 through 26. 24ல இருந்து 24ல இருந்து 26 வரைக்கும் பார்ப்போம். மத்தேயு மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம் 22 26 24 இருந்து 26. Can I read? Mark chapter 11 Mark chapter 11 24ல இருந்து 26. verse 24 through 26. Therefore I tell you, whatever you ask for in prayer, believe that you have received it and it will be yours. ஆதலாலே நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். And when you stand praying, if you hold anything against anyone, forgive them, so that your Father in heaven may forgive you of your sins. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் ஒருவருக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிறாய் உங்கள் பிதா உங்கள் தப்புதங்கள்லாம் உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள். Amen. Amen. Our major reason that some Christian prayers are not answered is their failure to forgive others, usually someone who's very close to you. See, இந்த இடத்திலுமாக வந்து சிலவளை நம்முடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கப்படாமல் போறதுக்கு காரணம் வந்து நமக்கு நிறைய நெருக்கமா இருக்கிறாகிய சிலருடைய காரியங்களில் நாங்கள் சரியா நடக்காதபடியினாலே. Without a forgiven heart, we cannot hope to receive forgiveness ourselves. If we don't forgive others, God will not forgive you. See, நாங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னியாமல் போனால் நம்முடைய தப்பிதங்களை பிதாவாகிய தேவன் மன்னிக்க மாட்டார். Scripture says, blessed are the merciful, for they shall obtain mercy. ஆகையாலே இரக்கம் உள்ளவர்கள் தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. Are you willing to forgive and trust God for healing and justice? So ஆகையாலே தேவனிடத்திலிருந்து நீதியாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? Forgiveness is not an option. மன்னிப்புன்றது வந்து ஒரு 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 ஆப்ஷன், அதாவது ஒரு நமக்கு முன்னால் வைக்கப்பட்ட சாய்ஸஸ் அல்ல. Forgiveness is a command. அதாவது மன்னிப்பதுன்றது வந்து கொடுக்கப்பட்டது கட்டளை. அது Forgiveness is not an emotion, it is the decision of your will. மன்னிப்பதுன்றது வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு உணர்ச்சி அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தீர்மானம். How do I get to the place now that I can truly forgive others? இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே நான் எப்படி மற்றவர்களை நான் மன்னிப்பது? The word of God says in Ephesians 4:32. எபேசியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் Ephesians 4. Ephesians 4:32. 4வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4:33. And be kind one to another, tender-hearted, forgiving one another, even as God for Christ's sake has forgiven you. So Ephesians chapter 4 verse 32. Okay. So ஒருவருக்கொருவர் தயவாகவும் மனதுருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். We need to be willing to put aside the concerns that forgiveness will minimize the wrong brought against me. See, நான் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மன்னிப்பை தந்திருக்கும் போது அதை நான் என்னுடைய வாழ்விலே சரியாய் செய்யாமல் போனனா இருந்தால் அது எனக்கு விரோதமாய் வேலை செய்ய தொடங்கிவிடும். Sin is always ugly. See, பாவம் என்றது வந்து அது மிக ஒரு அருவருப்பப்படத்தக்கது. Forgiveness releases the guilt and stops the cycle of bitterness. It stops the cycle of anger. It stops the cycle of hatred. And it stops the cycle of dysfunction in your life. நாங்கள் மன்னிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்பட முடியாமல் நம்மளை அடைத்து வைத்திருக்கிறதாகிய நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதாகிய எல்லா தடைகள், போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதாகிய நெருக்கங்கள், முன்னேற கூட முடியாதபடிக்கு இருக்கிறதாகிய எல்லா விதமான காரியங்களையும் அகற்றுவதற்கு இந்த மனம் திரும்புதல்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான திறவுகோல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The choice is in your hands. See, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அதிகாரம் இப்பொழுது அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. What do you prefer in your life? நம்முடைய வாழ்க்கையிலே இப்போது நாங்கள் எப்படி அதை பயன்படுத்த போகிறோம்? Do you want to be right or do you want to be justified? So ஆகையாலே நீங்கள் இப்பொழுது சரியாக வாழ முயற்சி செய்கிறீர்களா இல்லாவிட்டால் நியாயம் தீர்க்கப்படுகிறீர்களா? These are some of the fruits of
forgiveness, when we choose to forgive, these are the things that will come to pass in your life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்புதல்ன்றதாகிய மன்னிப்புன்றதாகிய அந்த அந்த கனியை நாம் பெற்றுக்கொள்வோம் அதால் அதனாலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகி விடுகிறது. It opens the door to be reconciled. சோ அது நமக்கு இந்த மனம் திரும்பி இந்த மன்னிப்புன்றது தேவனோட ஒப்புரவாக்குவதற்குரிய முதலாவது ஒரு வாசலை நமக்கு திறந்து தருகிறது. The peace of God, the harmony of God, understanding and fellowship will come to your life. So ஆகவே தேவனோட கூட நமக்கு ஒரு உறவு உண்டாகும்படிக்காக தேவன் நமக்குள்ளே ஒரு நல்ல தெளிவை கொண்டு வருகிறார். The world in which we live in is very critical and it's in need of these virtues. So ஆகையாலே நாம் இன்னைக்கு வாழ்கிறதாகிய இந்த உலகமானது மிகவும் நமக்கு முன்பாக இது ஒரு மிக ஒரு சவாலான ஒரு உலகமாய் மாறி போய் கொண்டிருக்கிறது. The opposite of what will happen to the soul that refuses to forgive, even believers who refuse to forgive, these things will be springing up in your life. See, நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட போறதாகிய காரியங்களை எடுத்து வச்சு பார்க்கும்போது நாம் சரியாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் என்ன நாம் ஒரு மன்னிப்புன்றதை நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக நாம் உணர்ந்து கொள்ளாமல் செயல்படுத்தாமல் போவோமா இருந்தால் இங்கே சொல்லப்பட வேண்டியதாகிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பாதிக்க தொடங்கிவிடும். Your family want to know, why is my father like this? Why is my mother like this? Why is my family member in this way? இன்றைக்கு சிலவே உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிறாகிய நீங்கள் என்னுடைய அப்பா இப்படி என்னுடைய அம்மா இப்படி என்னுடைய குடும்பம் இப்படின்னு சொல்லி நீங்கள் சிலவே யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். For little or no reason they become bitter. அவர்கள் தாமே குடும்பத்திலே உள்ளவர்கள் ஒரு கசப்பானவராய் மாறுவதற்கு எந்த ஒரு ரீசனும் அங்க நடக்கவில்லையே. They're filled with strife, disharmony and hatred. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து பார்க்கும்போது வீட்ல எடுத்து பார்க்கும்போது ஒரு வெறுப்பு கசப்பு காணப்படுகிறது. Torments, resentments and fights is always stirring up. எப்போதுமே வீட்ல பார்க்கும்போது வீடுகளுக்குள்ள சண்டைகளும் முறுமுறுப்புகளும் பிரச்சனைகளும் அவிதமாய் சின்னப்பின்னமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. It's our entire human race. ஆகையால இது முழு உலகத்திலேயும் இப்படிதான் காரியங்கள் நடக்கிறது. Seems to be in danger of being overwhelmed by these evils. So இப்படிப்பட்டதாகிய சாத்தானுடைய கிரியைகள் எல்லா இடங்களிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. These attitudes are poisonous unto us. இந்த விதமான வாழ்க்கையுடைய நடைமுறை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு வேதனையாக விஷமாக நம்முடைய வாழ்க்கையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. As they affect our entire life and cause deep emotional problems and physical problems as well. ஆகையாலே இப்படியாக நாங்கள் சரியாக மன்னிப்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியாக அதை செய்யாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில அழுத்தங்கள் வேதனைகள் குழப்பங்களை கொண்டு வந்து விடுகிறது. Forgiveness is continual. ஆகையாலே மன்னிக்கிறதுன்றது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் இல்லை, எந்த நாளும் நடக்க வேண்டும். We can't say, well, I forgive you once and then the person wrongs us again and we say, well, I not forgive. We must be continuously forgiving those who wrong us. ஒரு நாளைக்கு நாங்கள் மன்னித்து விட்டு ஒரு நாளைக்கு மன்னியாமல் இந்த நபரை மன்னித்து விட்டு அந்த நபரை மன்னியாக விட்டுட்டேன் என்று சொல்லி அல்லாமல் எல்லா நாளும் எந்த நாளும் எல்லாரோடும் நம்முடைய மன்னிப்புன்றதாகிய வாழ்க்கை நடைமுறையை கொண்டு வந்தே ஆக வேண்டும். When you forgive others, you don't go around talking about the problem to other people. ஆகியாலே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும் பொழுது நாங்கள் மற்றவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்க முடியாது. You have released the issues to the God of heaven, to the God, the judge of all the earth. You have released your issue to him. Therefore, it is not right to go and speak to other people about the problem when you have forgiven. சரி, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வில் ஒரு பிரச்சனை இப்படிப்பட்டதாகிய காரியங்கள் இருக்கும்போது இதை நாங்கள் மற்றவர்களிடத்தில் போய் பேசிக் கொண்டிருக்காமல் நேராக இதை நாங்கள் தேவனிடத்தில் கொண்டு போய் தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். The apostle Peter in Matthew chapter 18 மத்தேயுல 18வது அதிகாரத்திலே பார்க்கும்போது இங்கே பேதுருவை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது. Verse 21 through 22. 21வது வசனத்திலிருந்து 22வது வசனம். The Peter said to the Lord Jesus Christ. மத்தேயுவின் புத்தகம் 18வது அதிகாரம் 21லிருந்து 22 வரைக்கும். அப்பொழுது பேதுரு வந்து ஆண்டவரே, he said, Lord, how often shall my brother sin against me and I forgive him? என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். Is it 7 times? அது நான் 7 முறை தான் மன்னிக்க வேண்டுமோ? Jesus said these words to him. இயேசு கிறிஸ்து இதை அவனுக்கு சொல்லுகிறார். I do not say to you up to 7 times, but up to 70 times 7. பேதுருவே, இந்த கவனித்துக்கொள், 7 தரை மட்டுமல்ல, 7 முறை மட்டுமல்ல, 70 தர மட்டும் நீ அவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். Forgiveness must be genuinely from my heart. மன்னிப்பு ஒருவர் மன்னிப்பதுன்றது சும்மா ஒரு சடங்காச்சாரமான காரியம் இல்ல, நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருந்து அதை செய்ய வேண்டும். I want to share a personal story with you.
இன்றைக்கு நான் என்னுடைய ஒரு சொந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். My father and mother have 8 children, 6 boys, 2 girls. என்னுடைய தகப்பனிடத்துல வந்து 6 6 boys and 2 girls. 2 girls. என்னுடைய அப்பா எங்களுடைய குடும்பத்துல வந்து நாங்கள் 6 பொடியன்கள் 2 பெண் பிள்ளைகள். When I was about 3 years old, my parents separated. நான் 3 வயது உடையவனாய் இருக்கும்போது என்னுடைய பெற்றோர் அவர்கள் தாமே பிரிந்து விட்டார்கள். And then they divorced. அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள். My mother had to support all these children by herself. ஸோ ஆகையாலே என்னுடைய அம்மா தான் எங்களை எல்லாம் வளர்க்க வேண்டியிருந்தது. And at times she will pour her problems out to us. ஆகையாலே எல்லா பிரச்சனைகளையும் வந்து அவர்கள் எங்களிடத்திலே சொல்லுவார்கள். Now because of this I hated my father and I wanted to kill him. காரணம் இப்படிப்பட்டதாகிய என்னுடைய அம்மா தன்னுடைய வாழ்க்கையில் வந்த வேதனைகளை சொல்லும் பொழுது நான் ஒரு வளர்ந்து வரும்போது தீர்மானம் எடுத்தேன், நான் என்னுடைய அப்பாவை கொல்ல வேண்டும். Imagine these evil thoughts in the hearts of a little boy. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளையா இருந்த என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதாகிய ஒரு கசப்பு வந்தாயிற்று. I grew up with these evil thoughts and became a young man and I joined the military. இப்படிப்பட்டதாகிய ஒரு தரமற்றதாகிய ஒரு மிகவும் ஒரு கோபகரமான ஒரு காரியத்தோட நான் வளர்ந்து வந்தேன். Still those thoughts and ideas was deep inside my heart. அந்த நாட்களிலே என்னுடைய இருதயத்துக்கு அது மிகவும் உள்ளே ஊடுருவிட்டது. Nobody knew about them but me. No one knew about them but myself and God. எனக்குள்ளே இருந்ததாகிய பிரச்சனை யாருக்கும் தெரியாது, தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். Then one day I surrendered my life to Jesus. ஒரு நாள் வந்தது, என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடுத்தேன். The Holy Spirit made known to me that I must forgive my father for abandoning us. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே உணர்த்தினார், எங்களை கைவிட்டதாகிய என்னுடைய அப்பாவை நான் மன்னிக்க வேண்டும். I wrote a letter to my father who lived in a different I live now in America because I was in the military. My father lived in an island in the Caribbean. அவர் தாமே கரிபியனிலே வாழ்ந்த அந்த தீவிலே இருக்கும் பொழுது நான் அமெரிக்காவிலே வந்து இருந்த இராணுவத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது கடிதம் எழுதினேன். I was uncertain whether he received the letter, so I went on vacation and I visit my father. So ஆகையாலே அவர் கடிதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பின்பாக நான் என்னுடைய விடுமுறை நாட்களை கழிக்கும்படிக்கு அங்கே போய் என்னுடைய அப்பாவிடத்திலே போனேன். I listened to my father ask questions about my mother of which he did not treat well. So ஆகையாலே என்னுடைய அப்பா வந்து என்னுடைய தாய் எவ்விதமாக எல்லாம் எங்களுக்கு செய்தார்கள் என்றதை குறித்து கேட்டார்கள். He will abuse my mother physically. So அதே நேரத்தில் என்னுடைய தகப்பன் என்ன செய்தார் என்றதெல்லாம் கேட்கும் பொழுது என்னுடைய தகப்பன் சரீரப்பிரகாரமாய் என்னுடைய தாயை வந்து காயப்படுத்தினார். And I at that moment I begin to think in my heart, why does my father wants to know so much about my mother when he treats her so bad and now they've been divorced for many years? So என்னுடைய தகப்பன் இப்படி கேட்கும்போது நான் எனக்குள்ளே யோசித்தேன், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய அப்பா வந்து என்னுடைய தாயை காயப்படுத்தி இருக்கிறார்கள், ஆனால் இப்பொழுதோ என்னை தாயை குறித்து இவ்வளவாய் விசாரிக்கிறார்கள், இத்தனை வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது நான் யோசிக்க தொடங்கினேன். And in that moment the Holy Spirit gave me compassion. அந்த நேரத்தில் ஆவியானவர் ஒரு மனதுருக்கத்தை எனக்குள்ளே கட்டளையிட்டார். I had a love now for my dad. என்னுடைய அப்பாவை நான் அந்த நிமிஷத்திலிருந்து நான் நேசிக்க தொடங்கினேன். The dad that I hated. என்னுடைய தகப்பனை நான் வெறுத்தேன். The dad that I wanted to kill. என்னுடைய தகப்பனை நான் கொல்லுவதற்காக நான் திட்டமிட்டிருந்தேன். Holy Spirit changed my heart. ஆனா அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இதயத்தை மாற்றினார். I told my father I forgive him for abandoning his family. அந்த நேரத்திலே என்னுடைய குடும்பத்தை எங்களை கைவிட்டதாகிய அந்த 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 காரியத்தை நான் மன்னித்தேன். He said, son, you're the only one who have come back and told me this. அப்பொழுது என்னுடைய தகப்பன் சொன்னார், மகனே, நீ எல்லாருக்குள்ளேயும் நீ ஒருவன் தான் கடந்து வந்து எனக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆமென். Praise God. Forgiveness is not easy.
Forgiveness is not easy. மன்னிப்புன்றது வந்து அது ஒரு லேசான காரியம் அல்ல. What I'm telling you today, you have to do it if there are wounds in your heart, you've been abused, whether physically, sexually, mentally, verbally, people have stolen from you. It is the will of God that you forgive those people. இன்றைக்கு யாரும் உடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து என்ன ரீதியிலேயாவது உங்களை நஷ்டப்படுத்தி பொருளாதாரத்திலேயாவது ஆவிக்குரிய ஜீவியத்திலேயாவது உடைய சர்ற பிரகாரமாவது எந்த ஒரு காம விகாரத்திலேயாவது இல்லாவிட்டால் எந்த விதத்திலும் சர்ற பிரகாரமாவது உங்களை யாராவது காயப்படுத்தியிருப்பார்களா இருந்தால் இந்த நேரம் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். You will not arrive to full healing and fullness in Christ until you've come to the place to forgive those who've hurt you. ஸோ உங்களை நீங்கள் அவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவனிலே சேர பண்ணி உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்கள் அப்படியாக மன்னிக்கும் வரைக்கும் தேவனிடத்திலே நீங்கள் நிற்க வேண்டும். We must realize that forgiveness is not easy. எங்களுக்கு தெரியும் மன்னிப்பதுன்றது வந்து லகுவான காரியம் அல்ல. Forgiveness is a decision that we have to make. மன்னிப்புன்றது நானும் நீங்களும் அவ்விதமாகவே எடுக்கிற தீர்மானத்திலே உண்டு. First, we have to recognize that there's a problem with me. ஆகையாலே முதலாவது நாங்கள் எங்களை உணர வேண்டும், எனக்குள்ளும் ஏதோ ஒரு தவறு உண்டு. I may think my problem is with the person who hurt me, who abused me, but the problem is inside of me. சில வேளையை நாங்கள் நினைக்கலாம் மற்றவர் தான் என்னை காயப்படுத்தினார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் மற்றவர் அல்ல. முதலாவது நாம் உணர வேண்டும், நான் தான் என்னை முதலாவது அதுக்குள்ளே நான் நடத்தியிருக்கிறேன். And the forgiveness is like a coin. You have a head and you have a tail. சோ எப்போதுமே மனம் திரும்பி மன்னிப்புன்றது வந்து ஒரு 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 காசை போன்றது. அதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறது. Not only do you need to forgive, but you need to receive forgiveness. சோ நீங்கள் கட்டாயம் மன்னிக்கிறவர்கள் மட்டுமல்ல மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Be honest with yourself and stop being religious and making excuses. சோ ஆகியாலே நீங்கள் ஒரு சமய சம்பந்தமாக ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் எப்படியாவது நீங்கள் அதிலிருந்து உங்களை சமாளித்துக் கொள்ளாதிருங்கள். Acknowledge that there are people that you really resent and are bitter against, and be willing to forgive them and to release them. சோ ஆகியாலே நீங்கள் அப்படிப்பட்டதாகிய ஒரு காரியங்களுடைய வாழ்விலே இருந்தால் நீங்கள் மன்னித்து அதை நீங்கள் உங்களை விட்டு அகற்றி விட வேண்டும். So first you recognize the problem. ஆகியாலே முதலாவது நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். Secondly, submit to God and his will for your life. இரண்டாவது தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். James chapter 4 verse 7 says, therefore submit to God. ஆகியாலே இவ்விதமாக ஜேம்ஸ் யாக்கோபுடைய புத்தகம் 4வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். Resist the devil and he will flee. நீங்கள் தேவனிடத்திலே சேர்ந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். Without submission to God, the demons that torment you will never go. சோ ஆகியாலே நாங்கள் தேவனிடத்திலே சேர்ந்து நாங்கள் மன்னித்து மறக்கும் பொழுது சாத்தானானவன் நம்மை விட்டு வெளியேறி போய் விடுகிறான். Yield to the conviction of the Holy Spirit. ஆகிய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். The uneasiness or discontent you feel when you think about the persons or the wrong that have been done to you is the prompting and the working of the Holy Spirit saying to you to let them go, to release them to me. ஆகியாலே பரிசுத்த ஆவியானவர் அந்த வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உணர்த்துகிறபடியே அவருக்கு கீழ்ப்படிந்து அவ்விதமாகவே உங்களை இவ்வளவு காலமும் அழுத்தி உங்களை வேதனைப்படுத்தியதாகி அந்த காரியங்களை உங்களை விட்டு அகற்றி விடுங்க. So first we recognize the issue. ஆகியாலே நாங்கள் இப்பொழுது நாலாவதாக அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். We submit to God and resist the devil. இரண்டாவதாக நீங்கள் தாமே அவ்விதமாகவே பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாய் தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். We pray and we bless. நாங்கள் அதுக்கு பின்பாக அவரிடத்திலே ஜெபம் பண்ணி நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். Romans chapter 12 verse 14. இவ்விதமாகவே ரோமரின் புத்தகம் 12:14 சொல்லுகிறது. It says, bless those who persecute you, bless and do not curse. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அல்லாமல் சபியாதிருங்கள். Pray for those who have hurt you and bless them. சோ ஆகியாலே உங்களை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அல்லாமல் சபியாதிருங்கள். Whenever negative thoughts arise, do not go back to all those bad things and ideas. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே அவ்விதமாகவே இந்த வாழ்வை பெற்றதுக்கு பிறகு மறுபடியுமாக கடந்த காலத்துக்கு போகாதிருப்பீர்களாக. As strange as it may seem that God says now you have to bless the person who've hurt you and wronged you. சோ ஆகியாலே தேவனுடைய வார்த்தையின்படியே உங்களை யாரு காயப்படுத்தினார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண தொடங்கி விடுங்க. Those people are alive, they themselves need the love and the mercy and the forgiveness of God. சோ ஆகியாலே யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினார்களோ
செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் வேண்டும், அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். The more we forgive, we make less room for the devil to torment our lives. எவ்வளவுக்காய் நாங்கள் மன்னித்து மறக்கிறோமோ அவ்வளவுக்காய் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து குடியேறாதபடிக்கு அவனை நாங்கள் வெளியேற்றி போடுகிறோம். As Christians, we must extend ourselves to other people with forgiveness. சோ ஆகையாலே இவ்விதமாகவே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்றவர்களை மன்னித்து மறந்து நிற்கத்தக்கதாக தெரிந்து That கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். flows out of a heart of love and compassion and mercy. சோ ஆகையால் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே இருந்து அவர்களுக்காக, நம்மளை காயப்படுத்தினவர்களுக்காக, நம்மளை துன்பப்படுத்தினவர்களுக்காக இரக்கத்தை, அன்பை, இரக்கத்தை நாங்கள் ஊற்ற வேண்டும். When we forgive, we're not saying that what the people has done to us was right. சோ ஆகையாலே மற்றவர்கள் நமக்கு என்னத்தை நன்றாய் செய்தார்களோ அதை சொல்ல வேண்டும். The offense that was done to us does not need to be accepted. சோ ஆகையாலே சிலவர்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ளாதவைகளை மற்றவர்கள் உங்களுக்கு செய்திருப்பார்கள். However, we are to embrace the person who committed the offense. சோ ஆகையாலே நாங்கள் நமக்கு விரோதமாய் இருந்தவர்களை நாங்கள் எப்படியாவது அங்கீகரிக்க வேண்டும். That does not mean that every situation we will be reconciled. சோ ஆகையாலே சிலவல்ல எல்லா காரியங்களிலும் அவ்விதமாகவே ஒரு காரியம் நடக்குமா, நமக்கு ஒப்புரவாகிறதாகிய ஒரு சூழ்நிலை உண்டாகுமா? But from my heart I forgive. என்னுடைய இருதயத்திலிருந்து நான் மன்னிக்கிறேன். Then there's a reconciliation in the heart. In சோ என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறாகிய அந்த ஒப்புரவாகுதலுடைய சிந்தையோடு at செய்கிறேன். times the people who have hurt us and wronged us, we will never again come into close relationship. சோ அது நடக்கும் வரைக்கும் மறுபடியும் நாங்கள் அப்படி உறவு கொள்ள முடியாது. But I am free. ஆனால் நான் விடுதலையாகி விட்டேன். I am free நான் விடுதலையாகி விட்டேன். because I have forgiven சோ ஆக நான் மனம் திரும்பி மன்னிச்சபடினாலே விடுதலையாகி and I விட்டேன். have released them. சோ ஆகையாலே இப்போது எனக்கு யார் என்ன தவறு செய்தா அவர்களை நான் அவ்விதமாகவே ரிலீஸ் பண்ணி விட்டேன். Forgiveness is not the approval of the wrong that has been done to you. சோ ஆகையாலே மனம் திரும்பி அவர்களை மன்னிப்பது என்பது அவர்கள் நமக்கு செய்த காரியங்களை விட்டு விட்டோம் என்றதுடைய அடையாளமாக இருக்கிறது. It is the love and the grace of God that has been offered unto the one who've done you wrong. சோ ஆகையாலே தேவனுடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் நமக்காய் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. No longer do I stand with vengeance in my fist. சோ ஆகையாலே இனிமேல் நான் எந்த விதத்திலும் பழிக்கு பழி வாங்குறதிலே நான் வாழ மாட்டேன். But according to the word of God, it says, vengeance belongeth unto me, says the Lord. ஆகையாலே வேதம் தேவன் சொல்லுகிறார், பழிக்கு பழி வாங்குதல் அது எனக்குரியதாய் இருக்கிறது. And the Lord my God is the avenger of his people. சோ ஆகையாலே தேவனே அதை பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். He will fight my case. ஆகையாலே என்னுடைய காரியங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். He will avenge my case. ஆகையாலே அவர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். But I must be willing to give him my case. ஆகையாலே நான் இப்படியாகவே மன்னிக்கும் பொழுது நான் என்னுடைய பிரச்சனையை தேவனுடைய கையிலே கொடுத்து விடுகிறேன். Hallelujah. அல்லேலூயா. Sometimes trust has been eroded. சோ Trust has been broken down. சோ ஆகையாலே இப்போது தேவனும் நானும் அவ்விதமான உறவுகளை வந்தபடினாலே மற்ற காரியங்கள் உடைக்கப்பட்டாயிற்று. Especially with husbands and wife, if there's something has been done that caused trust to be broken between the husband and wife. சோ ஆகையாலே சில தவறான காரியங்கள் கணவனும் மனைவி உறவுக்குள்ள நடக்கும்போது அதனாலே அவருடைய நம்பிக்கை உடைக்கப்பட்டு போய் கிடக்கிறது. Forgiveness is immediate. சோ ஆகையாலே நாம் மனம் திரும்பி நாங்கள் மன்னிக்கும் பொழுது அங்கே தேவன் அதுக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கி விடுகிறார். But trust will take time to develop again. நான் தேவனிடத்திலே நம்பிக்கை வைக்கும் போது அது நேரம் எடுத்து காரியத்தை அது செய்து முடிக்கும். And we must be willing to allow the one who've hurt us, the one who've cheated on us, the one who've abandoned us, we must allow the word of God, the spirit of God to work in our lives to restore that which has been broken. ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக நாங்கள் நல்ல நிலைக்கு அடைவதற்காக தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே இடைப்பட்டு மெதுமெதுமாய் நம்மளை கட்டுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். How do I know that I have truly forgiven those who've hurt me and wronged me? எப்படி எனக்கு தெரியும் என்னை மற்றவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்று எனக்கு எப்படி தெரியும்? When you feel compassion towards the one who've wronged you, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரியும் ஒரு சமாதானம் உண்டாகும். then you can be assured that you have truly forgiven. அந்த சமாதானம் வரும்போது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாகவே நீங்கள் மன்னித்து விட்டீர்கள். I don't have this here, but I need to say it. இங்க இல்ல, நான் இதை சொல்ல விரும்புகிறேன். What if you were the one who caused the offense? நீங்கள் தான் உங்கள் நண்பர்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்திருக்க முடியும். If it is you are the one who have caused the hurt and the trauma in the lives of others, நீங்கள் தான் இதற்கு ஆரம்பமாக இருந்திருக்க முடியும். I must also repent and ask God to forgive me for the wrongs I've done. So ஆகவே நீங்கள் ஆண்டவர்ட்ட கேட்கணும்,
நான் இப்படி தவறாய் நடந்தபடினாலே கர்த்தாவே என்னை மன்னியும். And if the people that I've hurt and I know that I can communicate with them, I must reach out to them and seek their forgiveness for the hurt I've caused them. ஸோ ஆகையாலே இந்த சம்பவம் நடந்தவங்களோட கூட நீங்கள் போய் அதை குறித்து சரிப்படுத்த வேண்டும். God does not ask us to minimize the wrong that has been done to us. இன்றைக்கு தேவன் வந்து மற்றவர்கள் நம்மிடத்தில் வாழ்க்கையை தவறு செய்யும் போது But he does call us to forgive the persons or the individual or persons. தேவன் நம்மை அழைத்து அந்த நபரை மன்னிக்க வைக்கிறார். We are not to repay evil for evil, but rather evil for good. ஸோ ஆகையாலே நாங்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லாமல் நாங்களோ மன்னிக்கிறவர்கள் தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Just as our Lord has done for us. தேவன் நமக்கு செய்தது போல செய்ய வேண்டும். Our Lord Jesus Christ not only forgives our sins, but he is our example of forgiveness. ஆகையாலே இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை அவர் குணமாக்குகிறவர் மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மளை விடுதலையாக்குகிறவர். Are you willing to forgive as you have been forgiven by the Lord? இன்றைக்கு தேவனாலே நீங்கள் மன்னிக்கப்பட்டது போல நீங்களும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Praise God for his forgiveness we have received through our Lord Jesus Christ, and now let us learn to follow his example. ஸோ ஆகையாலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு முன்மாதிரி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நாம் இயேசுவை போல மாறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? God's forgiveness to us is absolute. இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவுடைய மன்னிப்புன்றது வந்து அது நிச்சயமாக இருக்கிறது. It is complete. அது முடிவாய் இருக்கிறது. He remembers our wrong no more for us. ஸோ ஆகையாலே அவர் நமக்கு எந்த விதத்திலுமே தவறு செய்கிறவர் அல்ல. Jeremiah 31 and 34 says that our sins he has remembered no more. He has forgiven and forgotten. எரேமியா புத்தகத்திலே 30வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அவர் நம்முடைய பாவத்தை நினையாத தேவனாய் இருக்கிறார். All the evil consequence of our sins came upon Jesus Christ. ஸோ ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இயேசு கிறிஸ்துவு கூடாக எல்லா பாவ சாபங்களும் மூடப்பட்டாயிற்று. So that in return all the benefits of Jesus' sinless obedience might be made available to me. ஸோ ஆகையாலே இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Christ has bore your rejection on the cross along with your shame, betrayal and agony. உங்களுடைய எல்லா நிராகரிப்பை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். I no longer need to live and feel rejected and dejected by others. ஆகையாலே இனிமேலும் நான் நிராகரிக்கப்பட்டேன் என்றதாகிய சிந்தையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. I no longer need to live a life of shame of what has been done to me. ஆகையாலே மற்றவர்கள் வெட்ககரமான என்ன காரியம் செஞ்சாலும் நீ அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. I no longer need to live in guilt of what I've done to others. ஆகையாலே நான் மற்றவர்களுக்கு என்ன விதமான ஒரு தவறு செய்தாலும் இனி அந்த குற்ற உணர்வுல வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்றால் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். Years past did not release us from the trauma that we've caused in other people's lives. So ஆகையாலே கடந்த கால காரியங்களானது இனிமேலும் இன்னொருவருடைய வாழ்க்கையை அது தாக்காதபடிக்கு நான் அதிலிருந்து விடுதலையாகி இருக்கிறேன். But as one who have experienced the forgiveness of God, I now choose to forgive. So ஆகையாலே கிறிஸ்துவிடத்திலிருந்து நான் பெற்றதாகிய அந்த சமாதானம் பாதுகாப்பு அந்த மன்னிப்பு என்கிறது கூடாக நான் மற்றவருடைய வாழ்க்கையை நான் நேசிக்க முடியும். Paul said in the word of God, பவுல் சொல்லுகிறார், I myself strive to have a conscience without offense towards God and man. So ஆகையாலே நான் இவ்விதமாகவே கிறிஸ்துவிடத்திலே பெற்றதை நான் மற்றவர்களுக்கு முன்பாக நான் அவ்விதமாய் வாழ்வதற்கு ஒப்புவிக்கிறேன். Christians are the only people who can genuinely forgive and release those who've caused them hurt and trauma and shame. கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ முடியும். But just as Christ died for us regardless of our action or acceptance, so we must forgive without qualifications. ஆகையாலே கிறிஸ்து இயேசுவானவர் இவ்விதமாய் செய்தது போல நாங்களும் ஒருவர் மன்னித்து தயவாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We can't say, well, I will only forgive if, and then we fill in the blank of what we desire the person who wronged us to do. ஆகையாலே மன்னிப்பு என்று சொல்லும்போது இப்படி என்று சொல்லி எந்த விதத்திலுமே இப்படி அவர் செய்தார் என்றதை நாங்கள் கொண்டு வர முடியாது. We forgive them without any qualifications. So ஆகையாலே நாங்கள் என்ன காரியங்களாய் இருந்தாலும் அதை நாங்கள் உடனே மன்னிக்க வேண்டும். Christ's love compels us that as God has reconciled the world unto himself through the death of Jesus Christ. So ஆகையாலே கிறிஸ்து இயேசுவுக்கு கூடாக இவ்விதமாய் நமக்கு கர்த்தர் எல்லா ஸ்லாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். Not counting our sins unto us again. ஆகையாலே இப்போது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புவிப்போமா இருந்தால்,
So we are called into the ministry of reconciliation as ambassadors of Jesus Christ. ஆகையாலே கிறிஸ்துவை போல நாங்களும் அவ்விதமாய் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி இந்த பதமாய் வாழ்வதற்காக நாங்களும் அவ்விதமாய் ஏற்பாடு My பண்ணப்பட்டிருக்கிறோம். challenge to us this morning, இந்த காலை வேளையில் நான் உங்களோட கூட சவால் விடுகிறேன். be reconciled unto God. சோ ஆகையாலே தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. Be restored in friendly relationship with God through Christ. சோ கிறிஸ்துவுக்கு கூடாக தேவனோடு கூட நல்ல ஒப்புரவாய் இருங்க. Lay down your bitterness, உங்களுடைய எல்லா கசப்பையும் விட்டு விடுங்க. anger and resentment, உங்களுடைய எல்லா கோபங்களையும் விட்டு விலகுங்கள். hatred and rebellion, எல்லா விதமான வெறுப்புகள் கசப்புகளை விட்டு விடுங்க. and let the peace of God rule in your heart. உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய சமாதானம் ஆண்டு கொள்ளுவதாக. The scripture tells us இவ்விதமாய் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, what is impossible with man is possible with God. மனுஷனாலே முடியாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும். So I must submit to the lordship of Jesus Christ. ஆகையாலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. As long as you keep running from what you know God wants you to do, சோ ஆகையாலே தேவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். in your heart you become a fugitive, சோ ஆகையாலே உங்களுடைய இருதயம் அவ்விதமாய் இணைந்து கொள்ளுவதாக. running away. சோ ஆகையாலே தேவனை விட்டு விலகி போகாமல், But instead of running away from the love of your heavenly Father, சோ ஆகையாலே தேவனுடைய அன்புக்கு சேர்ந்து கொள்ளுங்கள். run towards Him. கர்த்தரிடத்திலே சேர்ந்து கொள்ளுங்கள். Run towards Him. கர்த்தரிடத்திலே சேர்ந்து He கொள்ளுங்கள். will not condemn. சோ ஆகையாலே நீங்க He will குற்றப்படுத்தப்படாதிருப்பீர்கள். not condemn you. அவர் உங்களை ஒரு நாளும் குற்றப்படுத்த He will மாட்டார். embrace you and He will love you with His everlasting love. சோ அவர்தாமே இன்றைக்கும் நித்தியமான அன்பினாலே உங்களை அவர் நேசிக்கிறவர். Forgive every person who has harmed you. சோ ஆகையாலே உங்களை காயப்படுத்திய எல்லாரையும் மன்னித்து விடுங்க. Forgive every person who have rejected you. உங்களை வெறுத்தவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்க. Are you willing to do that this morning? இந்த காலை வேளையிலே அதை செய்ய விரும்புகிறீர்கள்? இந்த துதி ஆராதனையும் தேவ செய்தியும் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளிலே பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். டொரண்டோ ஹார்வஸ்ட் மிஷனரி சபையானது 1180 பெலாமி ரோட் நோர்த்திலே அமைந்திருக்கிறது. நீங்கள் வரும்போது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அயலவர்களையும் நீங்கள் அழைத்து வர முடியும். அதே போல் யாராவது உங்களுக்கு தெரிந்த வியாதியஸ்தர்கள் இருப்பார்களானால் நீங்கள் அவர்களையும் அழைத்து வருவதன் மூலமாக தேவன் இந்த வருஷத்திலே இந்த சபைக்கு கொடுத்ததான பரிபூர்ணமான ஆண்டு என்கிற வாக்கு தத்தத்தை அவர்களுடைய வியாதியல் வேதனைகளிலிருந்து குணமாகுவதன் மூலமாக அந்த பரிபூரணத்தை அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்க நாங்கள் அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். ஆமென்.